ஆமென். நம் கண்களை மூடி செபிப்போம். ஸ்தோத்திரம் 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 இயேசுப்பா. அன்பின் பரலோக பிதாவே, இந்த கொடுக்கப்பட்ட அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே அப்பா அந்த பகுதியை கூட தேவன் நீர் ஆசீர்வதிங்க. என்னை மறித்து தேவன் நீர் தாமே வெளிப்படுங்க. அப்பா தேவன் எங்களோடு கூட நீர் ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. இயேசுவின் மூலமாய் செபிக்கிறோம் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் சமாதானம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவன் நமக்கு கொடுக்கிற சமாதானம் நிரந்தரமா இல்லையா? நிரந்தரமானது. ஆனால் இந்த உலகத்தார் கொடுக்குற சமாதானம் கொஞ்ச நேரம், கொஞ்ச நிமிஷம், ஒரு 2 நாள், ஒரு நாள் அப்படி இருக்கும். ஆனால் நம்முடைய தேவன் கொடுக்கிறதான சமாதானம் நமக்கு பூரணமானது. அதுக்கு எல்லை இல்லை. அப்படி தானே? ஹல்லேலூயா. அப்படியே கூட தேவன் வேதத்தில் பார்த்தோம்னா சீஷர்களை மினிஸ்ட்ரிக்கு அனுப்புகிறாரு இல்லையா? அப்போ அவர் என்ன சொல்கிறாரு சீஷர்களுக்கு? லூக்கா 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஒரு வீட்டில் பிரவேசிக்கிற போதே இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று முதலாவது சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஒரு வீட்டில் பிரவேசிக்கும் போது முதலாவது நீங்கள் என்ன பண்ணணும்? சமாதானம் என்ற வார்த்தையை நீங்கள் சொல்லணும் அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஏன் ஏசப்பா சீஷர்களுக்கு நீங்கள் சமாதானம் சொல்லிட்டு ஃபஸ்ட்டில் சொல்லணும்னு சொல்கிறாரு? அந்த வீட்டில் எவ்வளோ கவலை இருந்தாலும் சரி, துக்கமான காரியம் எது இருந்தாலுமே சரி, முதலாவது நம்ம சமாதானன்ற வார்த்தைக்கு பிளெஸ்ஸிங்ஸான வேர்ட்ஸாக அந்த வீட்டுக்கு நம்ம சொல்கிறோன்னா தான் அவங்களுக்கு ஒரு ஆறுதல், சமாதானம். நம்மளால் அவங்களுக்கு சமாதானம் அடைவாங்க. அதனால் தேவன் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம போகிற இடத்துல சீஷர்கள் என்ன சொல்கிறாரு? முதலாவது நீங்கள் சமாதானம் என்ற வார்த்தையை நீங்கள் சொல்லுங்க அப்படின்ட்டு சொல்கிறாரு. நம்ம இந்த நேரத்தில் செஞ்சு பார்க்கணும். நம்ம போகிற வீட்டுக்கெலாம் சமாதானம் அப்படின்ற வார்த்தை சொல்கிறோமா? கண்டிப்பாக கிடையாது, சொல்கிறது இல்லை. ஒரு இடத்துல நம்ம பிரச்சனைன்னு பார்த்தாலுமே நம்ம அங்கே போய் சமாதானம் சொன்னால் யாரும் கேட்க போகிறது கிடையாது. நம்ம நம்மளோட இருதயத்தில் கூட சரி, ஏசப்பா இந்த இடத்துல சமாதானத்தை தேவன் நீங்கள் கட்டளையிடுங்க அப்படின்னு நம்மளோட இருதயத்தில் உண்மையாக நம்ம நினச்சோன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல சமாதானத்தை தேவன் கட்டளையிடுவார். அதுதான் நம்ம இந்த இடத்துல இருந்து புரிஞ்சுக்கணும். இன்னொரு இடத்துல தேவன் இங்கே சொல்கிறாரு, நம்ம எப்படி இருந்தால் நமக்கு சமாதானம் கிடைக்கும் அப்படின்னா 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. ஹல்லேலூயா. தேவனை அறிகிற அறிவினால், நம்ம தேவனை அறிகிற அறிவினால் நமக்கு சமாதானமும் கிருபையும் உண்டாகும்னு சொல்கிறாங்க. சரி, நம்ம தேவனை எப்படி அறிவோம்? தேவனுடைய வார்த்தைகளை நம்ம தியானிக்கும் போது தான் அவனுடைய அறிதல் நமக்கு வரும். அந்த அறிதலானது நமக்குள் வரும்போது தான் அவர் நம்மளுக்கு என்ன கொடுப்பாரு? கிருபையும் சமாதானத்தையும் தேவன் கொடுப்பார். அதுதான் இந்த இடத்துல தேவன் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த நம்ம அறிகிறதான இந்த அறிவு எப்படி இருக்கணும்னா, சங்கீதம் 119 165. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. ஹல்லேலூயா. இந்த வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் சொல்லலை, மிகுந்த சமாதானம். முதலாவது நம்ம சமாதானமானது நம்ம கிட்ட வரணும் அப்படின்னா வேதத்தை நம்ம வாசிக்கணும், வேதத்தில் உள்ளவைகளை நம்ம பற்றிக்கொள்ளணும். வேதத்தை அறிந்தால் மட்டும்தான் நமக்கு சமாதானம் என்ற காரியத்தை தேவன் கொடுப்பார். மிகுந்த சமாதானம் அப்படின்னு சொன்னால் வேதத்தை நம்ம நேசிக்கணும், அதில் உள்ள காரியங்களை நம்ம கைப்பற்றும். நம்ம நேசித்தோம் அப்படின்னா மிகுந்த சமாதானம் நமக்குள்ளாக வரும். அப்படியாக நம்ம வேதத்தில் பார்த்தோம்னா
வேதத்தில் பார்த்தோன்னா பெரும்பாலும் உள்ள ஸ்ரீ நம்ம எடுத்துக்கலாம். அவங்க வந்து 12 வருஷம் அவங்களுக்கு பெரும்பாடுள்ள பாடு இருக்குது. இப்போது இருக்கிற ஜென்ரேஷனில் வந்து 3 நாள் 4 நாள்னாவே ரொம்ப பெரும் கஷ்டமாக இருக்குது. அந்த ஸ்திரீக்கு வந்து என்ன இருக்குது, 12 வருஷம், அதாவது 3600 நாட்கள் அவங்க வந்து எவ்வளோ வேதனை, வலி, துக்கம். இப்போ இருக்கிற சமுதாயத்தில் கூட அந்த மாதிரி நேரத்தில் கூட சில பேர் வந்து தீட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்குவாங்க. அப்போ இருக்கிற சமுதாயத்தில் அவங்கள எவ்வளோ பேர் ஒதுக்கியிருப்பாங்க, எவ்வளோ செலவழித்து பார்த்தும் அவங்களுக்கு வந்து சுகம் கிடைக்கல. ஆனால் அவங்க தேவனை தொட்டால் எனக்கு வந்து சுகம் கிடைக்கும்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு வந்து ஒரு சமாதானம் கிடைக்கும்னு சொல்லிட்டு அவங்க அந்த நேரத்தில் நம்புகிறாங்க. அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, போயிட்டு தேவனை தொட்டால் நமக்கு வந்து சுகம் கிடைக்கும் அப்படின்ற விசுவாசத்தில் என்ன பண்ணுறாங்க, போகிறாங்க. போய் தொட்டதும் என்ன ஆகுது, அவங்களுக்கு இருக்கிறதான பெரும்பாடு வந்து நின்று போகுது. தேவன் வந்து அறிகிறார் அவங்க வந்து அந்த நேரத்தில் சமாதானத்தோடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. தேவன் அறிகிறார் அவங்களுக்கு இருக்கிறதான பிரச்சனையும் அங்கே முடிஞ்சு போகுது. அதான் சொல்கிறாங்க லூக்கா 8ஆம் அதிகாரம் 48வது வசனம். அவன் அவளை பார்த்து, மகளே திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ என்றார். ஹல்லேலூயா. அவங்களுடைய விசுவாசம் வந்து என்ன ஆச்சு, அவங்கள ரட்சித்ததும் இல்லாமல் அவங்க இத்தனை நாள் வந்து சமாதானம் இல்லைன்றது தேவன் அறிகிறார். அதனால தான் என்ன சொல்கிறாரு, சமாதானத்தோடு போ அப்படின்ற வார்த்தையை வந்து தேவன் சொல்கிறாரு. தேவன் நம்ம இப்போ இருக்கிறதான எல்லா காரியத்திலும் கூட சரி, நமக்கு இருக்கிறதான எல்லா கஷ்டத்தையுமே தேவன் அறிகிறார். ஆனால் அவர் என்ன எதிர்பார்க்குறாரு, அவரை வந்து முன்ன வச்சு நம்ம எல்லா காரியத்தையும் செய்யணும். நாங்கள் இது செஞ்சால் கரெக்டாக இருக்குமா, தவறாக இருக்குமா, அவரை வந்து நம்ம கேட்டு செய்கிறதா ஒவ்வொரு காரியத்தையுமே தேவன் வந்து பார்க்கிறார். அப்போதான் நமக்கு வந்து சமாதானம் என்ற காரியம் வந்து நமக்குள்ளாக வரும். இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா சகையை எடுத்துக்கலாம். சகையை கூட என்ன பண்ணுறாரு, வட்டி வசூல்லாம் வாங்கி அந்த மாதிரிலாம் இருக்கார். எத்தனையோ பேர் வந்து அவரை வந்து திட்டி இருப்பார், தவறாக பேசியிருக்கலாம். அப்போ கூட ஏசப்பா அவரோட வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறப்போ எல்லா ஜனங்களும் என்ன பண்ணுறாங்க, முறுமுறுக்கிறாங்க. ஏன், அவர் வந்து கெட்டதான காரியத்தை செய்கிறாரு. அது வரைக்கும் அவரோட வீட்டுக்கு சமாதானம்ன்ற ஒரு காரியம் இருந்திருக்குமா? கண்டிப்பாக கிடையாது. இயேசு வந்து என்ன சொல்கிறாரு, அவர் ரட்சிப்பு கிடைச்சதும் தான் அவருக்குள்ளாக ஒரு சமாதானம் கிடைச்சிருக்கும். அதே போல தான் இங்கே வந்து பெரும்பாலும் உள்ள ஸ்திரீக்கும் ரட்சிப்பு கிடைச்சிது, சகைக்கும் தான் ரட்சிப்பு கிடைச்சிது. இவங்களுக்குள்ளாக இந்த ரட்சிப்பு வந்ததுனால தான் சமாதானம்ன்ற காரியம் வந்து அவங்களுக்குள்ளாக போகுது. தேவனுக்கு தெரியும், தேவன் நினச்சிருந்தா பெரிய ஐஸ்வர்யவான் வீட்டுக்கு போயிருக்கலாம், இன்னும் நிறைய பேர் வீட்டுக்கு கூட அவர் நினச்சிருந்தா போயிருக்கலாம். அவர் ஏன் சகையை தேர்ந்தெடுத்தார்? அந்த வீட்டுக்கு இன்றைக்கி ரட்சிப்பு வரணும். அவருக்கு தெரியும் எந்தெந்த நாளில் எது கொடுக்கணும்ன்ட்டு. அந்த நாளில் அவர் ரட்சிப்பு கொடுத்து அவருக்கு ஒரு சமாதானத்தை தேவன் அந்த இடத்துல வந்து கட்டளையிடுறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 48ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். மறுபடியும் படிங்க. ஹல்லேலூயா. துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். கர்த்தர் இந்த இடத்துல சமாதானம் என்ற காரியம் யாருக்கு வந்து இருக்காது அப்படின்னு சொல்கிறாருன்னா, துர்மார்க்கர்னா அவருடைய வழிகளை பின்பற்றாதவங்க, அவருக்கு பிடிக்காத காரியம், நமக்கு வேண்டாத வேலை நிறைய இருக்குது, அந்த மாதிரி காரியங்களை செய்கிறவர்களுக்கு என்ன இருக்காதான், சமாதானம் என்கிற காரியம் வந்து இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இன்னொரு இடத்துல ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறாரு, 55:21 கூட அதே தான் சொல்கிறாரு. 57:21. துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று என் தேவன் சொல்லுகிறார். ஆமென். தேவன் அதாவது என்ன சொல்கிறாரு, துன்மார்க்கருக்கு வந்து என்ன இருக்காதான், சமாதானம் வந்து இருக்காதுன்னு சொல்லிட்டு தேவன் சொல்கிறாரு. அதே போல் ஏசாயா 53:5.
ஹல்லேலூயா. அவர் நமக்கு வந்து சமாதானம் கொடுக்கணுன்றதுக்காக அவர் வந்து நம்ம செய்த எல்லா தப்புக்காகியும் அவர் என்ன பண்ணார்? சிலுவையில் பலியானார். நம்ம செய்கிறதான அவர் செய்யக்கூடாதுன்னு சொன்ன ஒவ்வொரு காரியத்துக்காகவும், நம்ம அவருக்கு பிடிக்காத ஒவ்வொரு காரியத்துக்காகவும் நிறைய காரியங்கள் இருக்குது. அவர் பிடிக்காத காரியம், ஆனால் பிடித்த காரியம்ன்றது 1-2 இருந்தாலும் தேவனை நம்ம பற்றி இருந்தோன்னா அது கண்டிப்பாக சமாதானத்தோடு நமக்கு கொடுப்பார். அவர் நம்ம செய்த எல்லா பாவத்துக்காகவும் நமக்கு சமாதானம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவும் அவர் வந்து சிலுவையில் பலியானார். அதுவும் இல்லாமல் நம்ம இப்படி இருக்க ஒவ்வொரு காரியத்தையும் குறித்து அவர் நமக்காக சமாதானத்தை கொடுத்துட்டாரு. நம்ம இருந்தும் இருக்கிற கஷ்டத்துக்காக கவலைப்பட்டுட்டு துக்கப்பட்டுட்டு இருக்கிறது வந்து தேவன் வந்து விரும்பலை. ஏன்னா அவர் சொல்கிறாரு, யோவான் 14:27, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஆமேன். அவர் வந்து என்ன சொல்கிறாரு, நீங்கள் வருகிறதான எல்லா கஷ்டமாக இருக்கட்டும், என்னவா இருக்கட்டும், அவர்கிட்ட அன்றாடி ஜெபிக்கணும். தவிர மனுஷங்கிட்ட நம்ம இன்னைக்கு சொல்கிறோம், அவங்க வந்து நமக்கு ஆறுதலாக தான் சமாதானமான வார்த்தையை பேசினா கூட சரி, நாளைக்கே போயிட்டு இன்னொருத்தவங்க கிட்ட இவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குப்பா, அவங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை இருக்குப்பான்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க. நம்ம மனுஷர்கிட்ட வந்து எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுறதோட தேவனிடம் வந்து நம்ம சொல்கிறதுனால, ஏன்னா அவர் நமக்காக சமாதானத்தை கொடுத்துட்டாரு, நம்ம அந்த ஒரு விஷயத்தை நினச்சி கவலைப்படுறதே வேண்டான்றதை தான் தேவன் சொல்கிறார். ஏன்னா நம்ம கலங்காமலும், எப்படி வாசிங்க, சமாதானம் ஆமேன். நம்மளோட இருதயம் எப்படி இருக்கணுமா? கலங்கவும் பயப்படாமலும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா தேவன் வந்து இந்த உலக பூர்வமாக கொடுக்குற சமாதானத்தை அவர் நமக்கு கொடுக்கல. நமக்கு கொடுக்கறது வந்து தேவன் கொடுக்கறதான சமாதானம் பெரிதாக இருக்கிறது. அதனால் நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்துக்காகவும் கலங்காமலும் பயப்படாமலும் இருக்கணும்னு சொல்லிட்டு தேவன் சொல்கிறாரு. இன்னொரு இடத்துல வந்து ஏசாயா 26:3 உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையை நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். ஆமேன். ஹல்லேலூயா. அவரை வந்து உறுதியாய் பற்றி கொள்ளும் மனதையுடையவர் எப்படிப்பட்ட சமாதானத்தை பெறாரு? பூரண சமாதானம், மிகுந்த சமாதானம். அது வேற, பூரண சமாதானம், எல்லாவற்றுக்கும் இணையே இல்லாத பூரண சமாதானம் வந்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி? நம்பிக்கையாக நம்ம வந்து அவர் செய்வார். அவர்கிட்ட நம்ம ஒரு காரியத்தை ஒப்படைச்சிட்டோன்னா அதை நினச்சி மறுபடியும் நம்ம வந்து கவலைப்படக்கூடாது. ஜெபம் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த காரியத்துக்கான சமாதானம் நமக்கு வந்துடும் சொல்லிட்டு நம்ம விசுவாசத்தோட காத்திருக்கணும். அந்த காரியத்தை கொடுத்து மறுபடியும் நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது? கலங்கக்கூடாது. இது நடக்குமா நடக்காதா பயத்தோடு எதையுமே நம்ம இருக்கக்கூடாது. அவரை வந்து நம்ம நம்பிக்கையோடு முழு மனதாய் பற்றி கொண்டோன்னா அவர் நமக்கு வந்து எப்படிப்பட்ட சமாதானம் கொடுக்குறாரு? பூரண சமாதானத்தை காத்து கொள்ளும்படியாக கொடுக்குறாரு. இன்னொரு கூட தேவன் வந்து பிறக்கிறப்ப கூட சரி, எப்படிப்பட்ட தேவன் நம்மளுடைய தேவன்? சமாதான பிரபு. ஆமாம் தானே? சமாதான பிரபு தானே. அவர் பிறக்கும் போதும் சரி, இந்த சமாதானத்தை லூக்கா 2 14 உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். ஆமீன். அவர் பிறந்ததின் நோக்கமே பூமியில் சமாதானம் வருவதற்காக. எதுக்கு சமாதானம்? நமக்கு செய்கிறதான எல்லா பாவத்துக்குமே அவர் வந்து சமாதானம் கொடுக்கணுன்றதுக்காக தான், அந்த காரணத்துக்காக தான் அவர் பிறந்ததே.
அந்த பிறந்ததின் நோக்கம் அவர் மரித்த அப்போ கூட என்ன பண்ணுறாரு, நம்மளுடைய சமாதானம் நமக்கு கொடுக்கணுன்றதுக்காக தான் அவர் மரித்தார். அவர் உயிர் தெழுற அப்போ கூட சீஷர்கள்கிட்ட வந்து மேய்ப்பர்கள் நடுவில் வந்து என்ன சொல்கிறாரு, சமாதானம், உங்களுக்கு சமாதானம், அந்த வார்த்தையை தான் பயன்படுத்துகிறாரு தேவன். அதாவது என்னன்னா, நம்மளுடைய எல்லா பாவத்துக்காகவும் அவர் வந்து சமாதானம் கொடுத்துட்டு போயிட்டாரு. நம்ம வந்து இருக்கிறதான ஒவ்வொரு காரியத்துக்கும் இனிமேலும் நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்துக்கும் பயப்படாமலோ கலங்காமலோ இனிமே அவர்கிட்ட நம்ம தேவையை சொல்லி ஜெபிக்கணும். நமக்கு தேவையான ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் அவருடைய பாதத்தில் நம்ம வச்சோன்னா அவர் வந்து நமக்கேற்ற சமாதானத்தை கண்டிப்பாக கட்டளையிடுவார். பிலிப்பியர் 4 அதிகாரம் 5-7 முடியும். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆமீன். ஹல்லேலூயா. நம்மளுடைய கவலைகளை எல்லாத்தையுமே என்ன பண்ணணும், நம்முடைய விண்ணப்பங்களால் ஜெபத்தினால தான் அவர்கிட்ட நம்ம சொல்லணும். அப்படி சொல்கிறப்போ அவர் என்ன பண்ணுறாரு, தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆமீன். நம்ம இந்நாளில் கூட நம்ம யோசிக்கணும், நம்ம செய்கிறதான இப்போ இருக்கிற மனுஷங்க கிட்ட நம்மளோட கவலைகள் கஷ்டங்கள் எல்லாத்தையும் சொன்னால் இப்போதைக்கு நம்மக்கிட்ட ஆறுதலாக பேசிட்டு போயிடுவாங்க. ஆனால் பின்னாடி போயிட்டு நம்ம ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்கள மனசு கஷ்டப்படுத்தியிருந்தா கூட சரி, இன்னொரு நபர்கிட்ட போய் சொல்லுவாங்க, இவங்களுக்கு இந்த மாதிரி கஷ்டம் இருக்கான், இவங்க வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களாம், இதுக்கு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது என்கிட்ட கேட்டாங்க, நான் வந்து இப்படி சொன்னேன். அவங்க நம்ம இன்னொருத்தவங்க கிட்ட சொல்லி அவங்க இன்னொருத்தவங்க கிட்ட சொல்கிறதுனால என்ன யூஸ், நமக்கு வந்து ஒன்றும் மாற போகிறது இல்லை இல்லையா. ஆனால் நம்ம தேவன்கிட்ட வந்து நம்மளுடைய விண்ணப்பங்களை அவர்கிட்ட முன்னாடி வச்சோன்னா அவர் வந்து அதை மாற்றுவார். நமக்கு இருக்கிற எல்லா கவலையிலும் பயத்திலும் எல்லாவற்றிலிருந்தும் தேவன் வந்து ஒரு சமாதானத்தை நமக்கு கட்டளையிடுவார். அதனால் நம்மளுடைய எல்லா தேவையும் இருக்கட்டும், பயமான ஒரு விஷயம் காரியம் எதுவாக இருக்கட்டும், தேவன்கிட்ட முன்னாடி நம்ம வைக்கணும். அப்போது தேவன் வந்து பூர்ண சமாதானத்தை நமக்கு கொடுப்பார். தேவ சமாதானத்தையும் நமக்கு வந்து கட்டளையிடுவார். இந்த கவலையானது வந்து நம்மளுடைய நிம்மதியை கெடுக்கிறதா இருக்குது. இந்த சமாதானமானது எப்படி இருக்குன்னா நமக்கு நிம்மதியை கொடுக்கிறதானே இருக்கிறது. இந்த சமாதானத்தை தேவனால் மாத்திரம்தான் நமக்கு கொடுக்க முடியும், மனுஷரால் கொடுக்க முடியாது. நாம் இந்த நாளில் என்ன தெரிந்துக்கிறோன்னா, சமாதானத்தை முன்னிட்டு பார்த்தோம். இந்த நாளில் நம்ம எல்லா கஷ்டம் கவலை எல்லாவற்றிற்குமே தேவன் ஒருவரால் மட்டும்தான் பதில் கொடுக்க முடியும். சமாதானத்தை அமைதியை கட்டளையிட முடியும், மனுஷரால் கூடாது. உலகபூர்வமாக கொடுக்கிறதானே எல்லாத்தையும் விட தேவன் கொடுக்கிறது பெரிது. அதாவது நம்ம தேவனிடம் எல்லாத்தையும் சொல்லி நம்ம வந்து சமாதானத்தை பெற்றுக்கொள்ளணும். தேவன் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பார்.